சார் வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவில் பிளந்திருந்த அணிகள் இணைக்கப்பட்டிருக்கிறது. எஸ்பி வேலுமணி அவர்கள் போயிட்டு முன்னாடி கொடுத்த கடிதத்தையும் வாபஸ் வாங்கிவிட்டார் சபாநாயகர்கிட்ட. அவங்களுக்கு தகுதி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டாங்க. எப்படி பாக்குறீங்க? இப்படி போட்டு கொடுத்த கடிதத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னோம்னா, சட்ட ரீதியா அவங்க என்ன கோரிக்கை வைத்தார்களோ அந்த கோரிக்கை இல்லாத போயிடுமா? இவங்க என்ன சொன்னாங்க? எடப்பாடி பழனிசாமி, சி.வி. சண்முகம், வேலுமணி கோஷ்டி மீது கொறடா உத்தரவை மீறி வாக்களித்து விட்டார்கள். எனவே அவர்களை சட்டப்படி, அரசமைப்பு சட்டப்படி, கட்சிதாவல் சட்டத்தின் கீழ் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேணும் தானே கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க தான் உண்மையான அதிமுக, அவங்கள நீங்க நீக்குங்க அப்படின்னாங்க. பட் இவங்க எல்லாருமே என்னன்னா, யாரு கட்சி தலைவராக இருக்கிறாரு அப்படின்னா பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் இவங்களும் பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க. ஸோ இவர் கொடுத்துட்டாரு இந்த மனு. கொடுத்த மனுவின்படி பார்த்தீங்கன்னா, இவங்க கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலானதான் கட்சி. இவங்க 2/3 கிடையாது. அப்படி இருக்க எடப்பாடி பழனிசாமி கொடுத்த மனு மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமை சபாநாயகர் இருக்கா இல்லையா? சபாநாயகருக்கு இது இருக்கு. அதன்படி அவர் நாளைக்கு முடிவு அறிவிக்கிறதா இருந்ததுன்னா, ஏன்னா 5 நாளைக்குள்ள முடிவு அறிவிக்கணும். நாளைக்கு அத்தனை சொல்லியிருக்காரு அவர். 13ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்துச்சு. இப்போ நாளைக்கு 28ஆம் தேதி 15 நாள். நாளைக்கு அவர் முடிவெடுக்கிறேன்னு சொல்லும் போது நிச்சயமாக அந்த சட்டத்தை அப்ளை பண்ணி ஆகணும். அப்படி அப்ளை பண்ணாங்க அப்படின்னா ஆதரவா, தாவேகா கட்சிக்கு ஆதரவா, அதிமுக தலைமையினுடைய முடிவுக்கு எதிராக, கொறடா உத்தரவுக்கு எதிராக வாக்களித்த எந்த 25 பேருடைய சட்டப்பேரவை உறுப்பினர் தகுதி இழப்பார்கள். இப்ப இவங்க 2 பேரும் திரும்பப்பட்டதுனால பிரச்சனை ஓஞ்சிருச்சு அப்படின்னா, நாளைக்கு என்னுடைய முடிவை சொல்றேன்னு ஏன் சபாநாயகர் சொல்றாரு? நீ போன உடனே நாளைக்கு கத்தால நான் முடிவை சொல்லுவேன், உங்களுக்கு முன்னாடி தான் நான் அதை அறிவிப்பேன்ல, என்னது அது? ஸோ நீங்க வித்ட்ரா பண்ணதுனால சட்டம் என்ன, நீங்க கூப்பிட்டா வர்றதுக்கும் வேணாம் நான் திரும்பி போறதுக்கும் அது என்னது? அது சட்டம். யூ ஹவ் வயலேட்டட் த லா. நீங்க கட்சி தாவல் தடை சட்டம் என்கின்ற அரசமைப்பு சட்டத்தினுடைய அட்டவணை 10 கீழ் நீங்க எதிர்த்து செயல்பட்டுட்டீங்க. அந்த வாக்களித்த அந்த கணமே நீங்கள் பதவியை இழந்து விட்டீர்கள். 25 பேரும், சி.வி. சண்முகம் உட்பட, வேலுமணி உட்பட, தங்கமணி உட்பட, எல்லாம் உட்பட பதவி இழந்து விட்டீர்கள். அவ்வளவுதான். இதுக்கு மேல சபாநாயகர் என்ன சொல்ல முடியும்? 2வது, சபாநாயகர் இப்போ ஏற்கனவே என்ன பண்றாங்க? தமிழக வெற்றி கழகம் அந்த பிரேக் அவே ஃபேக்ஷன் வேலுமணி சண்முகம் குழுக்கிட்ட இருந்துட்டு, அந்த அணிகிட்ட இருந்துட்டு எம்எல்ஏக்களை கட்சி மாற செஞ்சு இருக்கிறாங்க. இது வரைக்கும் 4 பேர் மாறிட்டாங்க. அப்போ அதுதான் தாவேகா குறி வைக்குது. அப்போ குறி வச்சு அவங்களை என்ன பண்றாங்க? ரிசைன் பண்ண வச்சு தேர்தல் நிற்கலான்றாங்க. இந்த சபாநாயகர் தாவேகாவை சார்ந்தவர், 1000 விளக்கு தொகுதி தாவேகா வேட்பாளர் நின்று ஜெயிச்சவர். இவங்களை பதவி நீக்கம் செஞ்சுட்டா இந்த ஆட்சி சேஃப் ஆயிடுது இல்ல? 25 பேரை நீக்கிட்டீங்கன்னா, இப்போ 22 பேர் ஒன்று இருக்காங்க. 22 பேரை நீங்க நீக்கிட்டீங்க அப்படின்னோம்னா 234 22 போச்சுன்னா 212. 212ல 107 பெரும்பான்மை தான். அதுக்கப்புறம் தேர்தல் வரட்டும், முட்டி முத்தி பார்த்துக்கலாம் 2ல் 1. அதில் பாதி ஜெயிச்சாலும் நம்மளுக்கு கெயின் தான் அப்படின்னு அவங்க நினைக்கிறான். அப்படி செஞ்சு விட்டாருன்னா, ஏன்னா சட்டம் அவருக்கு சாதகமா இருக்கு. எனவே நாளைக்கு காத்தால அதிமுக அணிகளுக்கு பெரிய பெரிய ஒரு அணுகுண்டு போட போகுது. விடலாம். அதை இவங்க ஒருவேளை அப்படி தடுத்து விட்டாரு, கட்சியை காப்பாற்றி விடணும்னு விட்டாங்க ஏதாவது அப்படின்னா, யாராவது கோர்ட்டுக்கு போனாங்கன்னா கோர்ட்டு எதை பார்க்கும்? அந்த ஆக்ஷனை தான் பார்க்கும். நீங்க ஒரு பக்கம் போட்டிருக்கீங்க, அவங்க ஒரு பக்கம் போட்டிருக்கீங்க. எது கட்சி? இப்போ வேலுமணி வேற இன்னைக்கு அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவர் தான் எங்க தலைவர், அவர் தான் எங்க தலைவர்னு சொல்லி அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அப்ப என்ன ஆகும்? நேரடியாக அவங்கள பதவி நீக்கம் செய்ய முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இது ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் லா. கட்சிதாவல் தடை சட்டம் அப்படின்றது அரசமைப்பு சட்ட பிரிவினுடைய அட்டவணையில் இருக்குன்னம்னாலே that it cannot be violated even by the court. நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு
முழு ஒப்புதலுடன் அட்டவணையில் எடுத்து சேர்த்துட்டாங்க அப்படின்னோம்னா அதை நீதிமன்றம் வயலேட் பண்ணாது. நீதிமன்றமே வயலேட் பண்ண முடியாது. சபாநாயகரை நாளைக்கு பதவியை இழப்பார்கள், இழக்கணும். அதான் லா. இல்ல வாபஸ் வாங்கியிருக்காங்கல்ல, அப்படிலாம் கிடையாதுன்ற நான். வாபஸ் வாங்கினா செய்த செயல் வாபஸ் வாங்க முடியுமா? ஓட்டு போட்டீங்கல்ல அன்னைக்கு. இல்ல சார், ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தானே இப்படி ஒரு கோரிக்கை வைக்கணும் சபாநாயகர் கிட்ட. இது மாதிரி நீங்க இவங்க மேல வச்சுட்டாரு. அப்ப அவரு வாபஸ் வாங்குறாருல்ல. ஆனா எந்த அடிப்படையில வச்சாரு? எதிர்த்து ஓட்டு போட்டாங்க, நாங்க மன்னிச்சிட்டோன்றாங்க. இப்ப அதுக்கெல்லாம் சட்டத்துல இடம் இருக்கா? அரசமைப்பு சட்டப்பிரிவு 10வது அட்டவணையில அதெல்லாம் இடம் இருக்குதா? எங்கன இருக்குது? தேடிடுவோமே நம்ம. ஏன்னா மார்ஷலில் கேட்குறாரு, மார்ஷலுக்கு நம்ம புரிய வைப்போம். ரைட்டுங்களா? 10th ஷெட்யூல் அண்டர் ஆர்டிகல் 102 subsection 2 and 192 subsection 2 provision as to disqualification on ground of defection. கட்சி மாறல். அது என்ன சொல்றாங்க பாருங்க. If he votes disqualification on ground of defection அப்படின்னு போட்டுறாங்க. அதில் பாருங்க, if he votes or abstains from voting in such a house contrary to any direction issued by the political party to which he belongs or by any person or authority authorized by it in this behalf without obtaining in either case a prior permission of such political party, person or authority, and such voting or abstention has not been condoned by such political parties, person or authority within 15 days from the date of such voting or abstention. முடிஞ்சு போச்சு. ரைட்டா? அது அவங்க கண்டுக்காது விட்டுட்டாங்க அப்படின்னோம்னா அது வேற கதை. அதான் போட்டிருக்காங்க பாருங்க, has not been condoned. கண்டுக்காது விட்டாங்கன்னா வேற, கண்டுக்கிட்டாங்க, லெட்டர் எடுத்துட்டு போனாங்க. அத்தாரிட்டி யாரு? சபாநாயகர். அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. கொடுத்து முடிச்சுட்டு என்னோட பரிசீலனையில் இருக்குன்னு அவர் சொல்றாரு. 15 நாளுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கணும். 14வது நாள் போயிட்டு நீங்க நாங்க வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது ஏற்புடையது அல்ல. எனவே அது முடிஞ்சு போகுது. An elected member of a house shall be deemed to belong to a political party if any by which he was set up a candidate for election as such. Okay, right. அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சுங்களா சட்டம்? அதனால நாளைக்கு காத்தால இவங்க எல்லாருமே மறுபடியும் தேர்தலுக்கு தயாராக வேண்டும். அவ்வளவுதான். இது இல்லாத இந்த ஆளுநர் இந்த சபாநாயகர் ஏதாவது ஒன்று செய்யறாருன்னா அது வேற மாதிரி போகும். இந்த எம்எல்ஏக்கள் எல்லாரும் தகுதி நீக்கம் அப்படின்றப்போ இது விஜய் மீது ஒரு அவப்பெயரை கொண்டு வருமா? விஜய் மேல வந்துட்டு பேரு அவப்பேரு அப்படின்றதுக்கெல்லாம் இடமே இல்லைங்க. விஜய் என்ன சரி என்ன நல்லதுன்னா நீதான்னா அதான் அவருடைய ஆதரவு கும்பல். இதுதான் அவர் ஓட்டு போட்டது. அவனும் கண்டுக்க போறது இல்ல சார். விஜயை நம்பி இந்த எம்எல்ஏக்கள்லாம் வந்திருக்காங்க. விஜய் அவர்கள் போய் ஹானர் பண்ணியிருக்காரு. நல்லதுங்க. அது அவர் என்ன பண்ண முடியும்? நீங்க எடுத்த நடவடிக்கை வந்துட்டு சட்டபூர்வமானதா? இப்ப நான் என்ன படிச்சேன்? இல்ல, இதுக்கு முன்னாடி இந்த சபாநாயகர்கள் சட்டபூர்வமா தான் பண்ணிருக்காங்களா? ஆமா. உன் வசதிக்கு முன்னாடி இருக்கிற சபாநாயகரை எடுத்துக்கிறியானே? இல்ல பேசணும்ல அரசியல்ல. அரசு அது நம்ம வேணா ஜாலியா பேசிக்கிறலாம். சட்டம் ஓபிஎஸ் உள்ளிட்ட 12 எம்எல்ஏக்கள் எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. என்ன ஆச்சு? அவங்க இது வரைக்கும் டிஸ்குவாலிஃபை பண்ணாங்களா? யாரு? இன்னும் கேஸ் நடக்குது. அது வேற கேஸ் நடக்குது. அதுதான் சார். அதான் நான் சொல்ல வரேன். அப்படி எடுத்துட்டு போலான்னு இருக்கீங்களா? நீங்க எடுத்துட்டு போலாம். அதுவும் செய்யறேன். நீங்க சொல்ற மாதிரி எடுத்துட்டு போறேன். நான் ஒண்ணுதான் சொல்றேன். வாட் இஸ் மென் பை ஸ்கெடியூல்? ஸ்கெடியூல் அப்படின்னா ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய 7th ஷெட்யூல், 9th ஷெட்யூல், 12th ஷெட்யூல், 10th ஷெட்யூல்னா என்ன அர்த்தம்? That it cannot be violated. That it cannot be even contested in the court of law. இப்ப நம்ம 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வந்துட்டு அரசமைப்பு சட்டத்துல 9வது ஷெட்யூல்ல சேர்க்கப்பட்டு விட்டது. நீதிமன்றம் மறுபடியும் பரிசீலனை பண்ணலாம். ஆனா நீதிமன்றத்துக்கு மேல பரிசீலனை பண்ண முடியாது.
69 ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இங்கேயும் அப்ரூவல் ஆகி நாடாளுமன்றத்திலையும் அப்ரூவல் ஆகி 9th ஷெட்யூலில் சேர்க்கப்பட்ட பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் சட்டம். இதன் படிதான் சபாநாயகர் நடந்துக்கணும். அவர் நடந்துக்கல அப்படின்னா அதான் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கொஸ்டினை ஏற்படுத்தும். என்னதான் இருந்தாலும் சபாநாயகர் அப்படின்றவர் ஆளுங்கட்சியினுடைய அந்த ஆலோசனை இல்லாம செயல்பட மாட்டாரு அப்படின்றது யாரை கேட்டாலும் தெரியும். யாரை கேட்டாலும் தெரியும். அங்க ஒரு பாலிடிக்ஸ் தான் நடக்கும். பொசிஷன் தான் சீஃப் மினிஸ்டர் அப்படின்றவர், நாட் த லீகல் அத்தாரிட்டி. அவர் சொல்றதுக்காக சட்டம் லீவ் எடுத்துக்காது. சட்டம் எப்போதும் இருக்கும். 24/7 365 into 5 years அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறமும் இருக்கும், அதுக்கு முன்னாடி இருக்கும். அதில் முதலமைச்சர் வந்துட்டு ஆல்ட்ரேஷன் கொடுக்க முடியாது. இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்லி அவங்க எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க 4 பேரை வாங்கியிருக்கிறாங்களா? நான் தான் வார்த்தையெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. நான் அந்த குதிரை பேரை அப்படிலாம் பயன்படுத்த மாட்டேன். அவுட்ரைட் பர்ச்சேஸ். விஜயனுடைய ஆட்சி சிறப்பாக இருக்கு, அதை பார்த்துட்டு போனோன்றாரு இசக்கி சுப்பையா. யாரு? இசக்கி சுப்பையா. வாழ்க, ரொம்ப பெரிய அரசியல்வாதி இருக்கட்டும். நான் அவரெல்லாம் ஒரு முன்னோடி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இசக்கி சுப்பையா, மரகதம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களை என்ன சொல்லி நீங்க டிஃபெக்ட் ஆனீங்க? உங்களுக்கு அவங்க சொன்னது என்ன? உங்க பதவி காலி, அதனால ரிசைன் பண்ணி விட்டுருங்க, எங்களோட சேர்ந்துங்க, தேர்தல் வந்து நாங்கள் உங்களுக்கு இடம் கொடுக்குறோம், நீங்க செலவுப்பட தொகையை நாங்கள் ஈடு கட்டிடுறோம். அதானே அவுட்ரைட் பர்ச்சேஸ்னா? அதானே அவருக்கு இருக்கக்கூடிய கடன் எல்லாம் நீங்க அடைச்சிடணும். அவரு தன்னை வித்துக்கிறாரு. பச்சையா குதிரை பேரன்றீங்க. பச்சை குதிரை பேரன் ஐயா, நான் பேரத்தையே வரல. பேரன்னா 5 கோடி கொடு, 10 கோடி கொடு, துண்டு போட்டு வரணுன்றது அந்த கதையெல்லாம் இல்லைங்க. அவுட்ரைட்டு எல்லாருக்கும் ஒரே இல்ல, வந்துட்டு 5 கோடி தரேன், அதற்கான செலவு நான் ஈடு கட்டிடுறேன், மறுபடியும் உன்னை தேர்தல் நிக்க வச்சிடுறேன், அதற்கான செலவு நான் பண்ணிக்கிறேன், அதுக்காக நீ ஒன்றா ஒத்துக்கோ. அவ்வளவுதான் பர்ச்சேஸ், அவ்வளவுதான். அதனால இத்தானே சொல்லி அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அங்க அந்த விஜய் வேற விஜய். இப்ப இதுக்கு சபாநாயகர் போன் பண்ணி கேட்டா அது வேற விஜய். விஜய் வேற மாதிரி போன் பண்ணுவாரா? வேணாம் அவங்களாம் இருக்கட்டும் அப்படின்ட்டு. அவருக்கு நல்லது தானேங்கய்யா. விஜய் ஒரு அரசியல்வாதி தானே, பதவியில இருக்கணும், நம்பரும் குறையும். இல்ல விஜய் என்னதான் இருந்தாலும் மனிதாபிமான அடிப்படையில, இது அரசியல் சட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மனிதாபிமான அடிப்படையில தனக்கு ஆதரவு தெரிவிச்சவங்களுக்கு துரோகம் பண்ணுவாரா? இல்ல, மனித யாரு என்ன துரோகம் பண்ணாரு? இப்ப 4 பேர் வாங்கினாரு, எப்படி வாங்கினாரு? அவங்க விரும்பி போயிருக்காங்க சார். நாளைக்கு அவங்க இடைத்தேர்தல் வந்தா நிக்க வைப்பாரு, அவங்களை மீண்டும் எம்எல்ஏ ஆக்குவாங்க. அந்த பெருந்தன்மை அவருக்கு ஒரு பெருந்தன்மையோட அவங்க போயிட்டாங்க, அதனால அவர் வாங்கிட்டாரு. ரைட்டுங்களா? நல்ல வேலை. ஏன் இப்ப எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணாதே போயிருக்கலாமே? அது தப்பு இல்ல. ஒரு கட்சி தலைமை அவரை நிக்க வச்சு ஜெயிக்க வச்சிருக்கு, அதோட அங்க போனா தப்பு. அதைத்தான் வந்துட்டு சட்டம் சொல்லுது. இப்படி சொன்னல, முன்ன ஒரு கட்சி ஒரு தலைமை நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு சட்டப்பேரவைக்கு நீ வந்து அந்த இடத்துல இப்படிதான் ஓட்டு போடுறதுனால நான் அப்படி ஓட்டு போடுவேன் அப்படின்றதான் தப்புன்னு கட்சி சொன்னல, அதுவும் சொல்லியிருக்கு. தான் வியாக்கியானம் கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். மார்ஷல் சட்டம் அப்படின்றது என்னன்னா, அது வந்துட்டு ஒரே நேரத்துல அசையும் அசையாமல் ரெண்டும் கொண்டது, மாற்ற முடியாது. ஆனா அது செயல்படும். இட் வில் பி இன் கண்டினியூஸ் பர்பீச்சுவல் ஆக்ட். அது செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு நீங்க லீவ் எல்லாம் கொடுக்க முடியாது. நீங்க வானா வர்றதுக்கு போனா போறதுக்கு அது கிடையாது. அது அப்படியே தான். ஸோ அதுதான் நீங்க பண்ணணும், வேற வழி இல்லை. என்ன செய்ய போறாரு ஜெயஸ்ரீ பிரபாகரன்? நாளைக்கு அத்தனை பார்க்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். விஜய் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க டெல்லி சென்று சந்தித்தும் விட்டார். ஒரு தொலைக்காட்சி 10 நிமிஷம்ன்றாங்க, இன்னொரு தொலைக்காட்சி அரை மணி நேரம் அந்த சந்திப்பு நடந்தது. எல்லா தொலைக்காட்சியும் 10 நிமிஷம் சொல்றாங்க, ஒரே ஒரு தொலைக்காட்சி மட்டும் 30 நிமிஷம் சொல்லுது. ஆனா 4:30 போன ஒரு விஜய் வந்துட்டு நம்ம செய்தியை வைக்கும் போது 4:45 4:50 வைக்கும் போது அவர் வந்துட்டு கார்ல ஏறி வந்துட்டாரு. 5 மணிக்கெல்லாம் அவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு அவரு. அதனால அந்த தொலைக்காட்சிக்கு என்னன்னு தெரியல. இந்த கிரகம் பிடிச்சிடுச்சுன்னு அதெல்லாம் தொலைக்காட்சி கூட இதுக்கு மேல வரும்னு நினைக்கிறேன். மனிதர்களுக்கு பிடிக்கும், ஒட்டுமொத்தமா நிறைய பல பேர் வேலை செய்யக்கூடிய தொலைக்காட்சியில கூட இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். பச்சையா இப்படியே பேசுறது. வாட் இஸ் பின் ரிப்போர்ட்டிங்? ரிப்போர்ட்டிங்ன்றது என்ன? நீங்க பத்திரிகையாடா, நானும் பத்திரிகையாடா, நடந்தது சொல்றது தானே. இது ஏன் கூட்டி குறைச்சு நீங்க சொல்ல முடியும் அப்படின்னோம்னா, இதெல்லாம் என்ன விதமான ஜேர்னலிசம்? அதெல்லாம் யாராவது 10 நிமிஷம் சந்திச்சு போயிருக்காரு. கேள்வி போடுங்க. எப்படி பாக்குறீங்க முதல் சந்திப்பு முதலமைச்சரான பிறகு?
முதல் சந்திப்பு நீண்ட நேரம் நடந்திருக்கணும். எப்படி பண்ண போறீங்க, அதை இவர் போயிட்டு ஒரு மனுவெல்லாம் கொடுத்துருக்காரு, எடுத்து போய் கொடுத்துருக்காரு மோடி கிட்ட. அதெல்லாம் மோடி இதெல்லாம் படிச்சிருக்கலாம், முக்கியமானது என்ன அப்படின்றதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கலாம். எடுத்து சொல்லி தமிழ்நாட்டுக்கு நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை, தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கு, நிதி பற்றாக்குறையெல்லாம் இருக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் ரிலீஸ் பண்ணலாம். எங்கள் மேலே கண்டிஷன்லாம் போடாதீங்க, எஜுகேஷன் எல்லாம் வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கிறோம், அதனால இந்த புதுசாக 3 மொழி கொள்கையெல்லாம் போடாதீங்க, நாங்கள் ஆரம்பத்துலேருந்து இருமொழி கொள்கையில் தான் நாங்கள் இருக்கிறோம், இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. சார் ஐடியாலஜி இஸ் டிஃப்ரெண்ட்டு, மக்கள் நாங்கள் பாதிக்கப்படுன்றது எங்களுடைய கருத்து. அதனால் எங்களுக்காக இருக்கக்கூடிய அந்த நிதியெல்லாம், ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியெல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க. நாங்கள் புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய கட்சி, இடம் கட்சி, நாங்கள் அந்த மக்களுக்கு நல்லது செய்யணும், உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப தேவை. உங்களுக்கே தெரியும், உங்களை அரசியல் எதிரின்னு சொன்னாலும் கூட உங்களை நான் திட்டினதே இல்லை, ஒரே தடவை தான் சொல்லியிருக்கேன், அதுவும் மோடிஜி ஓய் அலர்ஜின்னு மட்டும் தான் கேட்டிருக்கிறேன். ஏகப்பட்ட விஷயத்தை பேசுறதுலாம் மோடியும் கேட்டிருக்கலாம், ஆனால் அதெல்லாம் எதுவுமே நடக்கல. சிம்பிளாக போயிருக்கிறாங்க, கை குளிர்கிறாங்க, உட்காந்துருக்குறாங்க, அப்படியே இது பண்ணியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், அவர் ஏற்கனவே சொன்னதோ மறுபடியும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. படி இறங்கி காரில் ஏறக்கூடிய இடைப்பட்ட நேரம் தான் 10 நிமிஷம். மோடி 10 நிமிஷம் சந்திச்சு என்ன பேசினார் அப்படின்றதுலாம் இல்லை. இல்ல வழக்கமா முதலமைச்சர்கள்லாம் போனாங்க, ஒரு நெடுநேரம் சந்திப்பாங்க, நிறைய விஷயங்கள் 40 நிமிஷம் சந்திப்பாங்க. நேரம்லாம் நிறைய ஆகலாம், ஆனா இது ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிருக்குது. இல்ல ஷார்ட் சந்திப்புன்னா இதுல ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ் இன்க்ளூட் பண்ணி ஆமா பாருங்க. ஆமா இருக்குது, அது என்னன்னு தெரியாது, அது விஜய்க்கு தான் தெரியும். வெளியில வந்தாரு விஜய் அப்படி கையை காட்ட அவர் போயிட்டார், அவ்வளவுதான். அவர் ஒன்றும் பத்திரிகையாளர்களை எப்பவும் சந்திக்கிறது கிடையாது, அவர் மோடி மாதிரி தான் இப்பவும் சந்திக்கல அவர் பத்திரிகையாளர்களை. இல்ல பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு தரத்தை பார்த்து அல்லது மனிதர்களோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து ஒருத்தவங்களை எடை போட்டு வேல்யூ பண்றாரு. இந்த தேர்தல் முடிவுகள்லாம் அப்படியே எடுத்துக்கங்க, நான் சொன்னதெல்லாம் வேணாம், மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டாங்க, விஜய் தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்க அந்த கணக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்பிக்கை தானே அது வருது. அந்த நம்பிக்கையை வந்துட்டு ஒரு பிரதமர் மதிக்கணுமா இல்லையா? மதிக்கணுமா இல்லையா? அவர் மதிக்கிறதா தான் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு அரசியல் அனுபவம்லாம் இல்லை, ஆனா வந்துட்டீங்க, மேலே வச்சுக்கிற நம்பிக்கை, அதுக்காக யூ ஆர் கிஃப்டடு, நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி, நாங்க என்ன செய்ய நினைக்கிறீங்க, எப்படி எல்லாம் போவாங்க அப்படின்னு சொல்லும் போது விஜய் பேசலாம். விஜய் பேசுறது இப்படி சொன்னாலே விஜய்க்கு ஒரு ஃப்ரீ இது கிடைச்சிருக்கும். விஜய் நிறைய விஷயத்த பேசியிருக்கலாம். விஜய் பேசினாரா இல்லை, அவரும் சொன்னாரா கேட்டாரா இல்லை. பொதுவாக அந்த மாதிரி கொடுக்குற மனுவெல்லாம் எடுத்து தூக்கி பின்னாடி விட்டுருவாங்க, அது அவ்வளோதான். அதுக்கான பதில் சொன்னதா மோடி, எனக்கு எந்த பிரதமர் பதில் சொன்னதா எனக்கு தெரியாது, எந்த பிரதமர் மட்டும் பதில் சொல்லுவாரா அப்படின்னு எனக்கு தெரியாது. மனு எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்க. எதிர்கட்சி தலைவராக இருந்து எடப்பாடி கொடுத்துருக்கிறாரு, நம்ம முதலமைச்சரும் கொடுத்துருக்கிறாரு, முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் கொடுத்துருக்காரு. அதுக்கெல்லாம் ஒன்றும் ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்தது இல்லை. அதனால மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்புன்னு நம்ம பத்திரிகையில போடுறோம். ஆக்சுவலாக இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு. ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் மீட்டிங் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு வித் த டாப் பிரைம் மினிஸ்டர், இதுதான் ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் மீட்டிங். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனா மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு எல்லாத்தையுமே கேவலப்படுத்துறாங்க இந்த ஊடகங்கள். எனக்கு எப்படின்னு புரியல. இது ரொம்ப முக்கியமான ஒரு சந்திப்பு, ஆனா ஒரு 10 நிமிஷம் தான் நடந்தேறி இருக்குது. அதான் ரொம்ப கவலைக்கிடமானது. பாப்போம் என்ன நடக்குதுன்றது.